பண்ணுறேன். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் காதில் அடித்து கண்ணில் வந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அது போல் 2 வார்த்தை தெளிவாக சொன்னார். மருத்துவர் சரீரத்தை குறித்து படிக்கிறவன், நான் படைத்தவன், நீ என்னை நம்பு. 2வது சொன்னார், ஆசா தனக்கு வியாதி கண்ட போது பரிகாரிகளை தேடினா என்ன தேடலை, நீ என்ன தேடு. மகிமைப்படுவதாக. கடந்த 2022 ஆண்டு வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். பாப்பா வந்து 2022 ஜூன் மாதம் பிறந்தாங்க. அவங்க வயிற்றில் 10 மாதமாக இருக்கும்போதே சளி தொந்தரவு வந்து அதிகமாக இருந்துச்சு. வெறும் சளிதான்னு நினச்சிட்டு நான் மாத்திரை எடுக்கிறது, அவங்க கொடுத்ததை டாக்டர் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து 2023 ஜனவரி அன்னைக்கு மறுபடியும் வந்து சளி தொந்தரவு ரொம்ப அதிகமாகி மூச்சுட முடியலை. அப்போ போய் நுரையீரல் சம்மந்தமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து பிராங்கைல் ஆஸ்துமா இருக்குது, 2 லங்ஸுமே சளி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி இன்ஃபெக்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய நாளைக்கு வந்து ஆஸ்துமாக்காக இன்ஹேலர் எடுத்துகிட்டே இருக்கணும், டெய்லி வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆஸ்துமான்னு. சரின்னு சொல்லி அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 மாதம் எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் நல்லாச்சு. ஆனாலும் டாக்டர் விடக்கூடாது, இன்ஹேலர் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஜெபத்தில் இருந்ததுனால ஒரு பக்கம் விசுவாசத்தில் என்ன சொல்லிட்டேன், எனக்கு இது நோயாளி மாதிரி இருக்கேசப்பா, இதுக்கு மேலே இதை நல்லா எடுத்துகிட்டு எனக்கு மாத்திரை எடுக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, நான் நல்லா தானே இருந்தேன்னு சொல்லிட்டு ஜெபத்திலே வச்சுட்டு அந்த மருந்தெல்லாம் நான் எடுக்கலை. நான் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகலை. திருப்பியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியில் வந்து மூக்கு வந்து ஒரு பக்கம் அடைச்சிது. நான் சரி சளி பிடிச்சா இது இயற்கையாக நடக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாகிடும் தன்னாலன்னு சொல்லி அதை அசால்ட்டாக நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த ஒரு பக்கம் மூக்கு அடைச்சதாகவே தான் இருந்துச்சு. அதோடு தான் இருந்துகிட்டு இருந்தேன். மூச்சு விட முடியல, வாய் வழியாக தான் மூச்சு விடுவேன். நான் சரி சளி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை நான் ஜெபத்தில் தான் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து வாமிட் பண்ணும்போது மூக்கு வழியாக ரொம்ப ரத்தம் வந்துருச்சு. அப்போ சரி இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மருத்துவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி டாக்டரை பார்க்க போகும்போது அவங்க வந்து எண்டோஸ்கோப் பார்த்துட்டு அவங்க 2-3 இடம் பார்த்தோம். அதில் ஒரு மருத்துவர் வந்து நீங்கள் சிடி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, திடீர்னு டக்குன்னு என்னன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து என் கணவர் என்னோடு வரல, வேலையில் இருந்ததுனால நான் தனியாக தான் போயிருந்தேன். அப்போ என்ன திடீர்னு சொல்லிட்டு சளிக்காக பார்க்க வந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்களேன்னு சொன்னதும் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அப்போ வந்து பயங்கரமாக எனக்கு ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஏன்னா யாருமே வீட்டில் அப்படி ஒரு இதை கேள்வியும் படலை, வர்றதுக்கான வயதும் இல்லை, நல்லா இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உதறல் ஆரம்பிச்சிருச்சு. நான் வண்டியில் போயிருந்தேன், வண்டியை ஓட்டவும் முடியல என்னால். நான் அழுதுகிட்டே வந்தேன். எனக்கு அந்த வழியில் அப்போ என் கணவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், இப்படி ஏதோ டாக்டர் பேசணுங்கிறாங்க, வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கணவர்கிட்டையும் சொன்னபோது அவங்களும் உடஞ்சி போயிட்டாங்க திடீர்னு இப்படி சொல்லவும். அப்போ வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டே சரி சிடி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் வந்து அவரோட அனுபவத்தில் சொல்கிறாரு, ஆனால் இது இன்னும் உறுதியாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கலான்னு நான் வந்துட்டேன். ஆனாலும் நான் அழுதுகிட்டே வரும்போது ஆஸ்பத்திரியிலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ரோட்டை கிராஸ் பண்ணுறேன். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் காதில் அடித்து கண்ணில் வந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அது போல் 2 வார்த்தை தெளிவாக சொன்னார். மருத்துவர் சரீரத்தை குறித்து படிக்கிறவன், நான் படைத்தவன், நீ என்னை நம்பு. 2வது சொன்னார், ஆசா தனக்கு வியாதி கண்ட போது பரிகாரிகளை தேடினா என்ன தேடலை, நீ என்ன தேடு. 2 வார்த்தை தான். நான் அது வரைக்கும் எனக்கு பயங்கர குழப்பம், புலம்பிகிட்டே வரேன், என்னப்பா இவ்வளோ பெரிய பாடு அனுமதிச்சிருக்கீங்களே எதனாலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உடஞ்சி போய் தான் வந்தேன். ஆனால் இந்த 2 வார்த்தை ஆண்டவர் கொடுக்கவும் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, என்னை நம்புன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அழுதுகிட்டே வண்டி ஓட்டும் போதே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன் இதை பற்றி இனி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இங்கே பிஷப் ஐயாட்ட, வனஜா சிஸ்டர்கிட்ட, சபையார் எல்லாருமே ஜெபிச்சாங்க. அதே போல் நான் அங்கிளுக்கு கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அங்கிளும் ஊக்கமாக ஜெபிச்சாங்க. அவங்க சபையில் சொல்லி அவங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்காக ப்ரேயரில் இருந்தாங்க. என் ஃபேமிலியும் எனக்காக 27 days ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. ஏன்னா நான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது என்னுடைய மகள் 10 வயது தான், எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது, எல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ மகளை தூக்க கூட முடியாது, ஏன்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகணும் அப்படின்றதுனால தொடக்கூடாது
கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் விசுவாசத்தை விடலை. ஏன்னா ரிப்போர்ட் அப்போ என் கையில் இன்னும் வரலை. சரின்னு சொல்லி நாங்கள் வேறு பக்கம் மறுபடியும் போனோம். அவங்களும் சொன்னாங்க, இது வந்து சதை வளர்ந்துருக்கு, நம்ம பார்க்கலாம், ரிப்போர்ட்லாம் அனுப்புனா தான் இது கன்ஃபார்ம் ஆகும், நீங்களும் அதுக்குள்ளே எதையும் நினச்சி பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக ஜூன் 5 எனக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. சர்ஜரி ஏசப்பா நல்லபடியாக முடிக்க உதவி செய்தாங்க. நாங்கள் அனுப்பிட்டு 1 வாரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி அதை வந்துச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு, வாட்ஸ்அப் பண்ணுவோன்னு சொன்னாங்க, வர வேண்டாம் நேரில் வாங்கன்னு. நான் சரி இது சாதா கட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த ரிப்போர்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு எனக்கு ஞாபகம், சரி இத்தனாம் தேதிக்குள்ளே அனுப்பிடுவேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை நான் எடுக்கிறேன். அதில் தெளிவாக கேன்சர் அப்படின்னு சொல்லியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பயாப்சி சென்டருக்கே நாங்கள் கால் பண்ணோம். அப்போ சொன்னாங்க, இல்லை இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இருக்குது, அது வந்து டெல்லிக்கு அனுப்பணும், நீங்கள் கொஞ்ச நாள் அதுக்கு வெயிட் பண்ணணும், 15 நாளாவது எடுக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதையும் செபத்திலே தான் வச்சுருந்தோம். அதுலேயும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு, அதாவது அந்த செல் டிவிஷன் அதில் நடக்கிறது வந்து ரொம்ப வேகமாக இருக்குது, அதனால் இது தீவிரமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நான் படிச்சிருந்ததுனால எனக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு. ஆனாலும் ஜெபத்திலே தான் வச்சுருந்தேன். எங்கள் பாஸ்டர் ஐயாட்ட, கலைமணி அங்கிள்கிட்ட, இன்னும் ஒவ்வொருத்தரும் எனக்காக ஜெபிச்சுட்டே தான் இருந்தாங்க, ஃபேமிலி எல்லாருமே. அப்போ சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி விட்டுட்டு எனக்கு சொன்னாங்க, அப்போ டாக்டர் வந்துட்டு, இன்னும் பெட் சிடி நீங்கள் போகணும், அதில் தான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் போயிருக்கு, இது வந்து எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி பெட் சிடியும் ஒரு நாள் போனேன். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கிள்கிட்ட, சாமுவேல் ஜோசப் ஐயாட்ட எல்லார்ட்டையுமே ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ வனஜா சிஸ்டர்கிட்ட, சபையார் எல்லாருமே ஜெபத்தில் தான் வச்சுருந்தாங்க. அதே போல் அந்த பெட் சிடி பார்க்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால எனக்குள்ளே ஒரு பயம், எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் விசுவாசத்தில் தான் இருந்தேன். சரி கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், அதை தாண்ட உதவி செய்வார்னு விசுவாசத்தில் செபத்திலே தான் இருந்தேன். கடைசியில் அந்த பெட் சிடிக்கு அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் அங்கேயே வந்துருச்சு. அதில் வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு ரிமூவ் பண்ண அந்த ஸ்காரை தவிர எங்கேயுமே அந்த கேன்சர் போகல, அந்த ரிமூவ் பண்ண சதையோடவே அது போயிடுச்சுன்னு உதவி செய்தார் ஏசப்பா. அதை கிருபையாக எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார் முதல்ல. அதன் பிறகு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ண இடத்துக்கு கொண்டு போனோம். அவங்க சொன்னாங்க, இது சம்மந்தமாக நீங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட் தான் நெக்ஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 இடங்கள் பார்த்தோம். அதில் வந்து திருச்சூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு சொன்னாங்க. அங்கே போன போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரேடியோ தெரப்பியும் எடுக்கணும், கீமோ தெரப்பியும் எடுக்கணும், 2மே எடுக்கணும், ஏன்னா அதனுடைய வேர்கள் இருந்ததுன்னா அது உங்களை மறுபடியும் பாதிக்கும்னு சொன்னாங்க. திருப்பியும் ஜெபத்தில் தான் வச்சேன். அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், நான் சும்மாலாம் போக மாட்டேன், ஏன்னா இவ்வளோ தூரம் எனக்கு விடுதலை கொடுத்து அதை பரவாமல் நான் எடுத்த சதையோடவே அது போயிருக்குன்னா நீங்கள் அற்புதம் செய்யாமல் நடக்காதுப்பா, எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும், தந்தா நான் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் ஜெபத்துலேயும் வச்சுருந்தேன். அதே போல் அன்று அடையாளம் கொடுத்தாரு, அதுக்கு நான் போகணுன்ற மாதிரி. அப்போ ஜெபத்தில் வச்சுட்டு அதுக்கும் நான் போனேன். அப்போ சொன்னாங்க 35 சைக்கிள் ரேடியோ தெரப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, 3 கீமோ தெரப்பி எடுக்கணும்னாங்க. எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா 3 கீமோனா ஒரு கீமோக்கே தாங்க முடியாது, 3 கீமோ சொல்கிறாங்களே என்ன பண்ணுவேன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் அங்கே போய் இங்கிருந்து கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் நான் பிரயாணப்படணும். ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போன நிலை, அதில் ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். மறுபடியும் இப்படி சொல்லவும் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணணும், உங்களால் முடியாது, நீங்கள் வந்து இங்கே ரூம் எடுத்து இங்கே தான் தங்கி இங்கே 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையா எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் திடீர்னுலாம் விட்டுட்டு வர முடியாது எல்லாத்தையும். எனக்குள்ளே என்ன பயம்னா, எல்லாருமே கேட்பாங்க இல்லையா, எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, எல்லோரும் கேட்பாங்க, நான் எப்படி சொல்கிறது இதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதனால நான் சொன்னேன், இல்லை நான் வந்து வீட்டில் இருந்தே வரேன், எனக்கு பஸ் இருக்குது, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ டாக்டர் சொன்னார், இல்லைம்மா உங்களால் போக நீங்கள் நடக்கவே முடியாது, நீங்கள் வந்து பெட் ரிட்டனாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் ஏசப்பாட்ட, இவ்வளோ தூரம் நடத்துனீங்கல்லப்பா, இனியும் நீங்கள் தான் கொண்டு வரணும்னு ஜெபத்தில் தான் வச்சுருந்தேன். அதே போல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. 10 நாள் நல்லா இருந்தது, எப்பவும் போல் போச்சு. 11ஆவது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டேஸ்ட் மங்க ஆரம்பிச்சுது. என்னுடைய சரீரமே உருக்குலைஞ்சுது. மொத்தமாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு நான் தான் இது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நான் உருக்குலைஞ்சேன். அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. நிறைய நாள் அழுதுருக்கேன் உட்காந்து ஆண்டவர்கிட்ட. திருப்ப நான் வந்து மறுபடியும் இந்த நிலைமைக்கு நான் வருவேன்னா, ஏன்னா பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது அந்த குழந்தைங்கன்றனால தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையோடு செபம் பண்ணுவேன்.
ஆண்டு சொன்னார், ஏசாயா 38 படிக்க சொல்வார் எசேக்கியா ராஜாவை குறித்து. அதில் ஏசப்பா தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நேரம் ரொம்ப சோர்ந்துருவேன். ஏன்னா செத்துருவனோ இருப்பனோ அப்படின்ற மாதிரிலாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் எதுலேயுமே நான் இவ்வளோ சோர்ந்து போய் நான் எந்த வியாதிலையும் படுக்கலை. அதனால ரொம்ப புதுசு எனக்கு. எந்திரிச்சு நடக்க கூட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப அழுவேன். ஏன்னா என்னோடய ஏஜுக்கு எனக்கு இருக்கிற பலனே இல்லாமல் போயிடுச்சு. 2 முறை ட்ரிப் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் கை கால்லாம் உதறும், ஏதோ நரம்பு வியாதி இருக்கவங்க மாதிரியும். ஒன்றுமே சரீரத்தை அப்படியே பிழிஞ்சு எடுத்து சக்கையாக விட்ட மாதிரி இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடுவேன், அப்படியே வாமிட் பண்ணுவேன். பஸ்ஸில் நிறைய நேரம் வந்துடும் வாமிட்டு. ஆனால் அதை பண்ண கூட முடியாதுன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அழுதுகிட்டே முழுங்குவேன் மறுபடியும் அதை. ஏன்னா ஸ்பிட் பண்ணக்கூட வலி இருக்காது. ரொம்ப அழுதுகிட்டே தான் போவேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 2-3 நேரம் நான் தனியாக போயிட்டேன். ஏன்னா கூட வருவதற்கு சமயம் வாய்க்கல மற்றவங்களுக்கு. அதனால தனியாக போயிட்டேன். அப்போ டாக்டர் ரொம்ப திட்டினார். ஆனால் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இல்லையா நான் ஜெபத்தில் இருக்கேன், அதனால் நான் வர்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி ஆண்டவர் பார்த்துக்கு வரணும்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய டைமு. கீமோவுக்கு போனப்போ கூட என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, பேஷண்ட் நிஜமாலுமே நீங்கள் தானா? ஏன்னா அந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன். அதை பார்த்துட்டு டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் பேஷண்ட் மாதிரிலாம் இல்லையே, நிஜமாக நீங்கள் தான் பேஷண்ட்டா? நான் சொன்னேன், ஆமாம் நான் தான் பேஷண்ட்டுன்னு. என்னை சுற்றி அழுகுறல் ஃபுல்லாக. அந்த கீமோவுக்கு ஒரு நாள் முழுக்க அட்மிட் ஆகி தான் இருக்கணும். ஏன்னா எப்படி சரீரம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. ஜெபத்திலே தான் வச்சுருந்தேன். அழுதுகிட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்போ நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டுகிட்ட. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, தூங்க முடியல. அப்போ ஜெபிப்பேன், எஸ்ஸப்பா இதுலேருந்து எப்போ நான் வெளியே போவேன்? எல்லாருமே அழுகுறாங்கப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு இதை கேட்குறதுக்கு. அப்போ ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் உனக்கு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். உனக்கு இதுவரை நடத்தினேன் இல்லை, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, நீ இதை கடந்துருவேன்னு சொன்னார். ஒவ்வொன்றையும் எஸ்ஸப்பா கடக்க உதவி செய்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிக்க உதவி செய்தாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு சைடு எஃபெக்ட் இருந்தது. ஆனாலும் எஸ்ஸப்பா ஒன்னொன்னுத்தையும் எனக்கு மேற்கொள்ள உதவி செய்தாங்க. இதுவரைக்கும் நல்ல பலன் தந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னால தோளில் பயங்கர பிரச்சனையாச்சு, புண்ணாச்சு, பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கொடூரமாக இருந்தேன். ஆனால் ஆண்டு அந்த ஒவ்வொரு புண்ணையும் ஆற வச்சார், நார்மலாக்குனார். எல்லோரும் சொன்னாங்க முடி போயிடும், நீங்கள் நிறைய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுத்தாரு, ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாரு. அதே போல் நல்ல பலத்தை கொடுத்தாரு. இதுவரை பாதுகாத்து வருகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.